கொடைக்கானலில் நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணோன்னு ஒரு சின்ன கிளிப் பார்க்கலாமா? வாங்க. டுடேஸ் சமையல். அம்மா, இன்னைக்கு என்ன கேரட் கீரை பொரியலா? ஆமாண்டி, கேரட் கீரை பாப்போமா? என்னப்பா கேரட் கீரைன்னு இருக்கிறியா? ஆமாம், இந்த கீரையில் அவ்வளோ சத்து இருக்கு. ஃபாலோட் பை இங்கே பாருங்க, பீட்ரூட்டில் இந்த கீரையை எடுத்து கூட்டு வைக்க போகிறோம். இது என்னதுப்பா, பீட்ரூட் கீரையா பண்ண இருக்கிற? ஆமாம், பீட்ரூட் கீரை. இதில் என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குது சொல்லு. இது விட்டமின் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்க, ஹீமோகுளோபின் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தெரியுதா? 9 தான் இருக்குது, அதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிட்றோம். இந்த கேரட்லேருந்து எடுத்த கீரையில தாங்க இப்போ இங்கே வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த பீட்ரூட் கீரையில கூட்டு சொன்னேன்ல, அதுக்கு இங்கே பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு இங்கே வேக வச்சிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு சொல்லி வைக்கிறோம், கினோவா. ஆமாம், டயட்ல இருக்கனால நாங்கள் ரைஸ்க்கு பதிலாக இப்போ கினோவா எடுக்க போகிறோம். ஸோ அது இங்கே வெந்துட்டு இருக்கு. எப்படி இங்கே வந்து கொடைக்கானல் போனாலும், எங்கே வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் கேரட் பீட்ரூட்ல அந்த கீரையோட வாங்கிக்கோங்க. அந்த கீரையில வந்து அவ்வளோ சத்து இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரை என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? இது என்ன பண்றது தெரியுமா, அப்படி பொடி பொடியா நறுக்கி காரப்பொடி மலைசாலர் மாதிரி தூவி விட்டு நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி கொடுமா. சூப்பரா பண்ணுவாங்க. எடுத்துட்டு நம்ம நல்ல உருளைக்கிழங்கு ரோஸ்ட் போலயே படி படி படியோ நறுக்கி மலை சாரல் மாதிரி காரப்பொடி தூவினியா? ஸோ லஞ்ச் முடிஞ்சிருச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, கினோவா ரைஸ் இங்கே அண்ட் நார்மல் ரைஸ் மற்றவங்களுக்கு. அண்ட் தென் இதுதான் அந்த பீட்ரூட் கீரையோட கூட்டு. ஓகே, அண்ட் தென் இந்த கேரட் கீரையோட பொரியல் அண்ட் அந்த பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் தயிர், ஊறுகாய் எல்லாமே இருக்குது. இதை நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம்.